நிகழ்ச்சியை எப்படியெல்லாம் நிகழ்ச்சி நெக்ஸ்ட் டே பத்திரிகையில வரும்போது எப்படி சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அக்கா கிட்ட வானதி அக்கா கிட்ட நான் கேட்டேன், அக்கா இந்த மாதிரி ஊடகப்பிரிவு தலைவர் எடுக்கட்டா அப்படிங்கும்போது யோசிச்சுக்கோமா, ஏன்னா அது ரொம்ப ரிஸ்கான வேலை, உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம்ல எனக்கு ரங்கா அண்ணா அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. நான் ஒரு விஷயத்த எடுத்துட்டு போறேன் அப்படின்னு இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நமது மாநில தலைவர் திரு ரங்கநாயகம் அண்ணா அவர்களுக்கும் மாநில துணைத் தலைவர் சென்று இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் மற்றும் உடனிருந்து மிகவும் உத்வேகத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மாநில செயலாளர்கள், மாநில துணைத் தலைவர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் மாவட்ட தலைவர் ஊடக பிரிவு அப்படின்னு சொன்னாங்க. மாநில செயலாளர் சௌமியாஜி அவர்களுக்கும், மாநில செயலாளர் சிவாஜி அவர்களுக்கும், மாவட்ட பிரிவு தலைவர்களுக்கும், மாவட்ட செயலாளர்களுக்கும் வருக வருக கூறி வரவேற்கிறேன். கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் பார்த்தா எங்களுடைய நிர்வாகிகள் நாங்கள் மொத்தம் ஒரு 6 நிர்வாகி போட்டிருக்கோம். அப்படித்தான் நாங்கள் 7 பேர் வந்திருக்கோம். 7 பேர் போட்டு 7 பேர் வந்திருக்கோம். பொள்ளாச்சிக்கு அந்த பதிவு கொடுத்துருக்காங்க. பொள்ளாச்சியில் அமைப்பாளராக ஜனநாயகம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு இருக்காங்க. இப்போ அவங்க நாங்கள் எல்லாருமே ரெகுலராக பேசியிருக்கோம், செஞ்சுருக்கோம். அவங்க மூலமாக மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா பிரஸ் கிளப்ல தொடர்பு கொண்டு இந்தியா ஃபுல்லாக ஒரு 10,000 முக்கியமான டிவி ரிப்போர்ட்டர்ஸ் உடைய முன்னாடி நான் பண்ணது இல்லை. நான் ரியல் எஸ்டேட் ப்ளஸ் பில்டிங் பண்ணியிருக்கேன். எங்கள் நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா 8 பேர் போட்டிருக்கோம். 8 பேரில் ஃபஸ்ட்டு துணை அமைப்பாளர் கல்வராஜன், இவர் 2வது பீரியட் இருக்காரு, ஆதரவு இருக்காரு, ராஜேஷ் இருக்காரு,